ஹாய் வாரியர். தூங்கும்போது உங்களால் பணம் சம்பாதிக்க முடியலன்னா நீங்கள் சாகும் வரைக்கும் வேலை செஞ்சாகணுங்க. இதை நான் சொல்லலைங்க, வார்னர் பஃபட் சொல்லியிருக்கார். ஓகே ஓகே. உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்க ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, நீங்கள் தூங்கும்போது பணம் உங்களுக்காக சம்பாதிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்கள் பணத்துக்காக வேலை செய்கிறீங்களா, இல்லை பணம் உங்களுக்காக வேலை செய்யுதா? நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செய்ய போகிறீங்களா, இல்லை ஒரு சிம்பிளான ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணிவிட்டு அது மூலமா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்களா? இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, பணம் எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறது, ஹவு டு மேக் மணி ஒர்க் ஃபார் அஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா மைண்ட் செட். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாப் திங்கிங் ஒன்லி அபவுட் யுவர் சேல்ரி. நமக்கு பொதுவாக பணம் சம்பாதிக்கணும்னா நமக்கு என்ன தெரியும்? இருக்கிற ஒரே வழி சேல்ரி மட்டும்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ஆனால் பொதுவாக மக்கள் நம்ம என்ன யோசிப்பாங்க பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ அதிகமாக சம்பளம் வேணும், அப்போ நான் என்ன பண்ணணும், அதிகமாக வேலை செய்யணும், சரியா? இதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வெல்த்தி பீப்புள், பணக்காரங்க என்ன யோசிப்பாங்க பார்த்தோன்னா, இன்றைக்கி நான் இந்த பணத்தை வச்சு எப்படி அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறது, இதை பற்றி தான் யோசிப்பாங்க. செகண்ட், ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் அசட்ஸ். இப்போ அசட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் நம்ம பாக்கெட்டுக்கு காசு கொடுக்குதோ அது அசட்டுங்க. லைபிலிட்டினா எதெல்லாம் நம்ம பாக்கெட்லேருந்து காசு எடுக்குதோ அதெல்லாம் லைபிலிட்டிங்க. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க. வீடுன்றது என்ன சொல்லுங்க, நம்ம சொத்துன்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா, வீட்டை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் அது சொத்தாக மாறும். இல்லைனா அதுக்கு நீங்கள் இபி பில் கட்டணும், வாட்டர் பில் கட்டணும், ரிப்பேரிங் ஒர்க் நடக்கும். ஸோ லாட் ஆஃப் ஒர்க்ஸ் நடக்கும், சரியா? அப்போ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசட்டு எப்போ அது அசட்டாக மாறுது, அதுலேருந்து எப்போ நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்போ தான் அது அசட்டாக மாறுதுங்க. ஓகே. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் பில்டிங் அசட்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, திங்கிங் லாங் டேர்ம். ஓகே. எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு இப்போ ஒரு கையில் ஒரு காயம் பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதுக்கு ஆயில்மெண்ட்லாம் தருவோம், ஏன்னா சீக்கிரமாக சரியாகணுன்ட்டு. ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்துக்கும், அப்போ தான் இந்த காயம் சரியாகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு பணத்தை வளர்க்குறதா இருந்தாலும், க்ரோ ஆகுனாலும் அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் வேகமாக வளரும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு இட் வில் டேக்ஸ் சம் மோர் டைம். அப்போ அது வரைக்கும் நம்ம பேஷண்ட்டாக வி ஹாவ் டு வெயிட். நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டான டைமில் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணுன்றதுக்காக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா வழியை தேர்ந்தெடுத்து அதில் ட்ராவல் பண்ணும்போது ஃபெயிலியர்னால நம்ம கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், சரியா? அப்போ நம்ம அது பண்ணக்கூடாதுங்க. ஸோ யூ ஹாவ் டு பேஷண்ட்லி வெயிட் ஃபார் லாங் டேர்ம், யூ ஹாவ் டு திங்க் ஃபார் லாங் டேர்ம். ஃபோர்த் பாயிண்ட், பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. இதில் என்னென்னா, நம்ம நமக்கு தான் பே பண்ணுறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல சட்டை வாங்குறதா இருக்கட்டும் சரி, ஒரு ஷூ வாங்குறதா இருக்கட்டும் சரி, வாட்ச் வாங்குறதா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் எனக்காக நான் செலவு பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இது கிடையாதுங்க. நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை முதல்ல சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது எப்படி க்ரோ பண்ணணும்னு யோசித்து அந்த வழியில் நம்ம முயற்சி பண்ணி நடக்க ஆரம்பிக்கணும், சரியா? ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னது, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், லேர்ன் பிஃபோர் யூ ஏர்ன். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கணுங்க. அப்போ தான் நம்மளால் பணத்தை க்ரோ பண்ண வைக்க முடியும், சரியா? ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், சரியா? ஸோ அதை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மல்டிபிள் இன்கம் மைண்ட் செட். என்ன சொல்கிறேன்னு புரியலையா? ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரியும், நான் நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்க முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மைண்ட் செட்டுங்க. இதுவே பார்த்திங்கன்னா, நான் ஒரே டைமில் 2-3 சோர்ஸில் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ண கற்றுக்கினேன்னா அதுதான் மல்டிபிள் மைண்ட் செட்டு திங்கிங்னு அர்த்தம். ஆக்டிவ் இன்கம் இருக்கட்டும், பேசிவ் இன்கம் இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் இருக்கட்டும், ஸோ இந்தமாரி பிஸ்னஸில் வர இன்கம் இருக்கட்டும், இந்தமாரி மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமை நம்ம டெவலப் பண்ணுற மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். செவன்த் பாயிண்ட், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். நம்மளாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி ரிசல்ட் கிடச்சா போதுன்றது மட்டும்தான் மைண்டில் ஓடும், ரைட்டா? இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏன்னா இம்பல்ஸ் பர்ச்சேஸு,
நான் இன்றைக்கே வாங்கி ஆகணும், இன்றைக்கே போய் டீ குடிச்சாகணும், இன்றைக்கே போய் நான் கார் வாங்கி ஆகணும், இன்றைக்கே போய் நான் வீடு வாங்கி ஆகணும், இது எல்லாமே நம்ம யோசிப்போம். ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். சரியா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வருமானம் வரத்துக்கு இட் வில் டேக் சம் டைம். அப்போ நம்ம டிலேடு கிராட்டிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கினே ஆகணும். டிலேடாக தான் நம்ம வந்து கிராட்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து லாங் டேர்ம் சக்ஸஸை நம்ம ரீச் பண்ண முடியுங்க. 8th பாயிண்ட் என்னென்னா, டேக் ஸ்மார்ட் ரிஸ்க். ரிச் பீப்புள் யாருமே வந்து ரிஸ்க் அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. அதேமாரி பிளைண்டான ரிஸ்க் யாருமே எடுக்கவும் மாட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கை வந்து எப்படி எடுத்தாகணும். நம்ம எப்போப்பெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு கூடவே வந்து ரிஸ்க்கும் வரும். அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இது நமக்கு வந்து சூட் ஆகுமா ஆகாதா, இது வந்து நமக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதா, இந்தமாரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களால் சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயத்தை சீக்கிரமான ஏஜில் அட்டைன் பண்ண முடியும். 9th பாயிண்ட் வந்து மேக் மணி அஸ் எ டூல். பொதுவாக டூலில் என்னது? கருவியெல்லாம் நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம்? ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துவோம், ஒரு விஷயத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை வந்து நீங்கள் வந்து டூலாட்டம் யூஸ் பண்ணணும், கருவியாட்டம் யூஸ் பண்ணணும். எதுக்கான கருவி? பணத்தை வச்சு எப்படி பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறது, பணத்தை வச்சு நம்ம பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, பணத்தை வச்சு எப்படி வந்து வளர்கிறது, இதை பற்றிலாம் நம்ம வந்து பணத்தை வச்சு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. லாஸ்ட் பாயிண்ட், கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன். ஓகே, நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எதாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். சரியா? சரி, இப்போ மோட்டிவேஷனை விட நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்னா கன்சிஸ்டன்சினா என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ரெகுலராக கரெக்டான டைம் பீரியடில் செஞ்சுட்டே இருக்கிறது. ரிசல்ட் வருதோ வரலையோ, பீப்புள் லைக் பண்ணுறாங்களோ இல்லையோ, பீப்புள் பே பண்ணுறாங்களோ இல்லையோ, ரோட்லேருந்து ஒரு பொருளை விற்றுக்கினே இருக்கிறது. பீப்புள் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி, நான் தினைக்கும் கடையை ஓப்பன் பண்ணுறது, இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி டெவலப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி டெவலப் பண்ணால் மட்டும்தான், கன்சிஸ்டன்சி வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து சீக்கிரமாக வந்து பணத்தை வந்து நமக்காக வேலை செய்ய வைக்கவும் முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அது மூலிமா பணம் வந்து நமக்கான எப்படி வேலை செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சிஸ்டம்னா என்னன்றதை புரிஞ்சுங்க. மணி சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அது மூலமாக கண்டினியூஸாக நமக்கு வந்து மணி ஜென்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், கண்டினியூஸ் க்ரோ பண்ண வச்ச மணி எப்படி இருக்கும். சரியா? இதான் வந்து சிஸ்டம்ன்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 கோல்ஸ் இருக்குது. அது என்னன்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆஃப் டைமை வந்து ஸ்டாப் பண்ணணும். டைமை வச்சு நம்ம இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுறது முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு கோல். செகண்ட் கோல், பில்டிங் ஏ சிஸ்டம் தட் கேன் பி ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்கலி மணி ஃபார் அஸ். நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்க போகிறோம், அந்த சிஸ்டம் வந்து நமக்கான இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் தேர்ட் கோல் இஸ் அச்சீவிங் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிஸ்டத்தை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக டெவலப் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, கிரியேட் ஏ ஸ்ட்ராங் இன்கம் ஃபவுண்டேஷன். ஓகே, பேஸ்மெண்ட் வீக்கு பட் பில்டிங் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வடிவேல் டயலாக்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. இன்கம் ஃபவுண்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு என்ன நானே எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா, என் பேர் வந்து செந்தில். நான் என்னோடய நான் வந்து சூஸ் பண்ண பாத் என்னென்னா ஃபினான்ஷியல் பாத்து. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து என்னென்னலாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னென்னலாம் ப்ராடக்ட் மேக் பண்ணிட்டுருக்கிறேன்றது தான் உங்களுக்கான எக்ஸாம்பிளாக நான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து உங்களோட நீச் என்னன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? அது நீங்கள் படித்த படிப்பாக இருக்கட்டும் சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடச்சிருக்கலாம். ஸோ உங்களோட நீச் என்னன்றது நீங்கள் முதல்ல தெரியணும். ரெண்டாவது, நீங்கள் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ மூணாவது, வாட் ப்ராடக்ட் யூ ஆர் கோயிங் டு ஆஃபர், வாட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் யூ ஆர் கோயிங் டு ஆஃபர். இதெல்லாம் வச்சு தான் நம்மளால் வந்து ஒரு இன்கம் ஃபவுண்டேஷனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கான ஸ்கில் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அதுக்கான திறமையை வளர்த்துக்கிறதாகட்டும் சரி,
அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இன்கம் ஃபவுண்டேஷன் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிரியேட்டிங் எ சிஸ்டம். ஸ்டெப் 2, கிரியேட் ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டோடனே உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பணத்தை வந்து சம்பாதிக்கும் போது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு டேர்ம் என்னென்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எஸ்ஐபியில் போடுறதா இருக்கட்டும் சரி, இந்தமாரி வந்து நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் அதை டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் செகண்ட் ஸ்டெப் என்னது கிரியேட் ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம். ஸ்டெப் 3, கிரியேட் டிஜிட்டல் அசட்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அசட்னா என்னன்றது. சரியா? அப்போ டிஜிட்டல் அசட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் டிஜிட்டல் கோல்டு வாங்குறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரிலாம் வந்து டிஜிட்டல் அசட் நம்ம சொல்லலாம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம நாலேஜ் எப்படி அசட்டாக க்ரியேட் பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம கற்றுக்கணும். சரியா? ஓகே, இப்போ நாலேஜ் எப்படி நம்ம அசட்டாக க்ரியேட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் நாலேஜை ஒரு புக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அந்த புக்கு வந்து ரிப்பீட்டடாக உங்களால் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். சரியா? அப்போ ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது ஸ்கேலபிளாக நமக்கு வந்து சேல்ஸ் ஆகி நமக்கு இன்கம்மை கொடுக்கும். இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்களால் வந்து ஏர்னிங் வந்து பார்க்க முடியும். ஓகே, அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னது கிரியேட் டிஜிட்டல் அசட்டு. இப்போ டிஜிட்டல் அசட்டு க்ரியேட் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? நாலேஜ் அசட்டை க்ரியேட் பண்ணால் நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்பர்டைஸாக நம்ம மாறி இருக்கணும். எக்ஸ்பர்டைஸாக மாறிட்டு அதுக்கேற்ற ஃபினான்ஷியலாக அதுக்கேற்ற லைக் புக்கு க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரிலாம் நம்ம க்ரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸ்டெப் 4, பர்சனல் பிராண்டிங். பிராண்ட்னா என்னது? இப்போ என்னென்னு கூப்பிடுங்க? செந்தில்குமார்னு கூப்பிட்றீங்க, ரைட்டா? நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் ஃபைனான்ஸ் பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் கீழே வந்துடும். ஓகேயா? ஸோ அப்போ பிராண்டிங் டெவலப் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. ஓகேயா? அப்போ நம்ம பிராண்டை க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோன்றது இம்பார்ட்டண்ட். என்ன ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண போகிறோன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஃபார் யூஆர் கிரியேட்டிங் பிராண்டு. ஓகே, அப்புறமேட்டா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நம்மளோட பிராண்டு, இப்போ பிராண்ட் இஸ் நாட் மீன் லைக் ஏ லோகோ க்ரியேட் பண்ணுறது, ஒரு நேம் வைக்கிறது, இது மட்டும் கிடையாது. இது கிரியேட்ஸ் அ வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறமேட்டா சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் நீங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, ஃபேஸ்புக்கில் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸை வந்து நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் சேல்ஸை வந்து உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் பிராண்டிங்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் பிராண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. லாஸ்ட் ஸ்டெப் கிரியேட்டிங் ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் சிஸ்டம். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒரு ப்ராடக்ட் அண்ட் சிஸ்டம் வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி பண்ணணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி பண்ணுறது நமக்கு எல்லாம் என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட்டு. நீங்கள் ப்ராடக்ட்டை என்ன சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான கண்டென்ட், சர்வீஸ் என்ன சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான கண்டென்ட் க்ரியேட் பண்ணிடணும். கண்டென்ட் டு ஆடியன்ஸ் டு ப்ராடக்ட், யுவர் ப்ராடக்ட், அண்ட் ப்ராடக்ட் டு ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் சிஸ்டம். இப்போ ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் சிஸ்டத்தில் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு புக்கு வாங்க வராங்கன்னு வச்சுங்களேன். அந்த புக்கு வந்து ஆன்லைனில் தேடுறதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ். ஓகே, அப்போ யூசர் போய் எங்கே போய் வாங்குவாங்க? கிளிக் பண்ணி வாங்கணும்ல. அப்போ ஒரு பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேட்டிக் டெலிவரி, இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு சிஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேன் உங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ண முடியும். அண்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. ஒரு சிஸ்டத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வீடியோட எண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றது தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகேங்க. சரி, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த புக்கை எழுதியிருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா பில்ட் ஒன்ஸ் ஏர்ன்ஸ் மந்த்லி யுவர் 30 days இன்கம் இன்ஜின். உங்களுக்கு வெரி இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்லு, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 இருந்தால் போதும். உங்களால் வந்து ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி அது மூலிமா எப்படி வந்து ஏர்ன் பண்ணுன்றது டீட்டெயிலாக அந்த புக்கில் நான் சொல்லியிருக்கேன். வெரி 99 rupees தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன். யாருக்கா வேணும்னா நீ இந்த புக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த லிங்க், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்கில் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஆனால் என்னால் பணம் சம்பாதிக்க முடியல. ஓகே, இதான் உங்களோட பெயின் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டீச் மீன்ற சொல்லி இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கன்சல்டன்சி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வருமானத்து தான் நெக்ஸ்ட் வரும்னு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டீச் மீன்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சூட்டபிள் இன்கம் என்னன்றதை சஜஸ்ட் மட்டும் பண்ணுறது கிடையாது. நான் என்னோடய டீம் வச்சு உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுப்பேங்க.